நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு கிளென்சிங் பாம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக மெல்ட் பண்ணி உங்களோட அவ்வளோ மேக்கப்பும் ரொம்ப அழகாக எடுக்கக்கூடிய ஒரு கிளென்சிங் பாம். நான் அதுக்கு எடுக்கிறது தேங்காய் எண்ணெய். நிறைய பேர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாருக்கும் ஒத்து வருமானா தெரியாது. ஏன்னா அது ஸ்கின்னோட போர்ஸை கிளாக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் கிளென்சிங் பாமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது நம்மளோட ஸ்கின்லேருந்து வந்துரும். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது கும்குமாதி ஆயில். கும்குமாதி ஆயில் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணி தானே நம்ம அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு ஹெல்தியான ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும். அதே சமயத்தில் நல்ல க்ளோ, அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு தேவையான நல்ல ஒரு 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 நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பூஸ்ட்டாக அது இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஷியா பட்டர். ஷியா பட்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான பட்டர். ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. சீக்கிரமாகவே நம்ம ஸ்கின்ல அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பாமாக இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு மெல்ட் ஆகணும்ல. ஸோ ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகும் நம்மளோட ஷியா பட்டர். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ண மட்டும் போது தான் நமக்கு அந்த பாமோட கன்சிஸ்டன்சி வரும். அப்படி இல்லைனா பாம் நமக்கு அப்படி எடுக்கும்போது திக்காக இருக்கணும், எடுத்த உடனே மெல்ட் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வேக்ஸ் எடுக்கிறேன். வேக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்சிஃபையர். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது நம்மளோட இந்த பட்டரோட எம்எல்சிஃபை ஆகி ஃபேஸில் இருந்து இந்த பாம் ஃபுல்லாகவே தண்ணியோட கரைஞ்சி போயிடும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது. ஸோ வேக்ஸ் நம்ம ஆட் பண்ணாமல் கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த ஆயில் எம்எல்சிஃபை ஆகாது. நெக்ஸ்ட்டு கிளென்சிங் பாமோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக கொண்டு வரதுக்காக பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காகவும், எம்எல்சிஃபை ஆகி அந்த ஃபேஸில் தேவையில்லாமல் ஆயில் செக்ரிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஆயில் அதிகமாக இருக்காமல் இருக்கிறதுக்காக சட்டில் ஆல்கஹால் 2 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிளென்சிங் பாம் பெஸ்ட்டா இல்லைனா மிசலர் வாட்டர் பெஸ்ட்டான்னு கேட்டால் நான் கிளென்சிங் பாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மிசலர் வாட்டரில் சர்ஃபாக்டன்ட் இருக்குது. சர்ஃபாக்டன்ட் அப்படின்றது ஒரு சோப்பி சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோமே. அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் அப்படி கிடையாது. எல்லாமே சோப்ஸ், பட்டர்ஸ், ஆயில்ஸ்ன்றதுனால. இப்போ இதை டபுள் பாயிலர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் 4 ட்ராப்ஸ் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ நைட் டைமில் ஸ்கின் கேர் பண்ணும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக நான் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக அது செட் ஆயிரும். நீங்கள் கண்ணுக்கு காஜல் மட்டும்தான் வைக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் உள்ள மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும். கண்டினியூஸாக நம்ம காஜல் மட்டும்தானே வைக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா, கண்ணில் கருவளையம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மேக்கப் பண்ணுறத விட அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டுக்கலாம். எப்போதுமே கிளென்சிங் பாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளென்சிங் பாமை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி திக்காக அழகாக இருக்கணும். பட் கையில் எடுத்த உடனே ஆயிலாக மெல்ட் ஆகிடணும். ஸோ அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது எம்எல்சிஃபை ஆகி வராமல் இருக்கும் ஃபேஸ்லேருந்து. ஸோ கிளென்சிங் பாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் க்ளாக் ஆகுமோன்ட்டு. ட்ரஸ்ட் மீ, மிசலர் வாட்டரை விட கிளென்சிங் பாம் பெஸ்ட்.
இதில முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியதோட அதோட கன்சிஸ்டன்சி. ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் இது வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய ஒரு கிளென்சிங் பாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அழகா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப சூப்பரா இருக்கும். கையில எடுத்த உடனே உங்களுக்கு மெல்ட் ஆயிடும். சி எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளென்சிங் பாம். ஸோ தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கும், கிளென்சிங் பாம் அப்ளை பண்ணுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது கண்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு லிப்ஸ்டிக்கு ரூபி வூ. ரூபி வூ இப்போ இது வந்து தேங்காய் எண்ணெய். நார்மலான நம்ம வீட்ல யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய். இப்போ இத வந்து வச்சு ரப் பண்ணுறோம். அழகா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து சூப்பரா ரிமூவ் ஆகும். பட் தண்ணீல வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து போகாது. எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்ல பயங்கரமான ஃபேஸ் வாஷ போட்டு கழுவி ஸ்கின்னு ட்ரை ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் பாம் எடுக்கிறேன். கிளென்சிங் பாமும் ரொம்ப ஈஸியா மெல்ட் பண்ணும். ஆனா, தண்ணீல வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு எம்எல்சிஃபை ஆயிடும். எம்எல்சிஃபை ஆயி உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் வந்து தண்ணியோட கரைஞ்சு போயிடும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு மைல்டான கிளென்சர் யூஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு போதுமானது. கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணும்போது. பட் நம்ம வந்து இது ஆயில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு சர்ஃபெக்டன்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி 2 வாட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அது நார்மலா ஆயிலை விட நம்ம ஸ்கின்ல உள்ள ஆயிலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட கிளென்சர் தான் நான் போட்டேன். ஸோ எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கின்ல உள்ள ஆயில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிளென்சிங் பாமுக்கும் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிளென்சிங் ஆயில்லையுமே நமக்கு இந்த மாதிரியான எமல்சிஃபையிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் நார்மல் தேங்காய் எண்ணெயில அப்படி கிடையாது. ஸோ ஹெவி மேக்கப் யூஸ் பண்ணுறவங்க கிளென்சிங் பாம் போடுறது வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல மசாஜ் கொடுப்போம் ஃபேஸுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுக்கும்போது ஸ்கின்ல உள்ள எல்லா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ஸும் அழகாக மெல்ட் ஆகிடும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதே மாதிரி ஆயில்ஸ் வந்து நான் நிறைய ஆயில்ஸ் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக இந்த பாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா போதுன்றதுனால ஆல்ரெடி கோகோனட் ஆயில் வந்து நல்லாவே உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இல்லை நீங்கள் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற பட்சத்தில் சில பேருக்கு ஸ்கின்ல போஸை க்ளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இந்த மாதிரி நீங்களே உங்களோட கிளென்சிங் பாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கிளென்சிங் பாம்லாம் 100 கிராம் கிட்ட ₹400 அந்த மாதிரி சேல் ஆகுது. அதில் எந்த அளவுக்கு எல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து சும்மா தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லா மேக்கப்பும் அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து உப்டன் ஃபேஸ் வாஷ். உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்து நானே நம்ம பண்ணினது. ஸோ உப்டன் ஃபேஸ் வாஷோட வீடியோ வந்து இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மசாஜ் அப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதுமே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மினிட் டு 1 1/2 மினிட் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ஃபேஸ் வாஷையும் நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபேஸ்லேருந்து. அப்படி நம்ம பண்ணலன்னா ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட அந்த சோப்பி சப்ஸ்டன்ஸ் அந்த சர்ஃபாக்டன்ட் வந்து ஆட் ஆகும்போது ஸ்கின்னுக்கு வந்து
பரு, அப்புறம் வந்து குட்டி குட்டியா, பொறு பொறுவா வந்து ஏற்படும். அதனால எப்போதுமே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது பெருசு இல்ல. ஃபேஸ் வாஷை நல்ல ஃபேஸ்லேருந்து வாஷ் பண்ணி நம்ம வெளிய எடுத்துறணும். ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஆம், என்ன சொல்கிறது, சுத்தமா இருக்கணும். அதில வந்து அழுக்கு மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ் வாஷ் தான். ஸோ என்னோட ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோவா, எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சூப்பரான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.